Friends, welcome to Python Tamil tutorial part 22. நான் சீனு. இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம if statement, if else statement அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ இருந்து இந்த கிளாஸில் அதுலேயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. அதுதான் நெஸ்டட் if else அப்படின்ட்டு நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோன்னா நெஸ்டட் if else, அதாவது நெஸ்டட் if elseக்கு புதுசாக எனக்கு எழுதுகிறேன். a is equal to 1 அப்படின்னு எழுதுகிறேன். b is equal to 2 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ வந்து if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். if a is equal to தப்பாக இருந்துச்சுன்னா a is equal to 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிறேன். அது கீழே இன்னொரு if a is equal to b is equal to அப்படின்னு எழுதுகிறேன். print நீங்கள் இந்த பிரிண்ட்டு அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது காட்டும். அதாவது ஒரு பார் மாதிரி, ஒரு பார் பாக்ஸ் நம்ம எழுதுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு திஸ் இஸ் 2 அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அதில் else if யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதில் else இது யூஸ் ஆகுதுன்ட்டு திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி இன்னொரு else if யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் எழுதுறேன். ஏன்னா எல்ஸ் அதாவது தப்பாச்சுன்னா அர்த்தக்காக தான். ஸோ அதனால் ஒரே மாதிரி எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு திஸ் இஸ் 2 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா அங்கே பார்த்தோன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ, ஆனால் செகண்ட் வந்து திஸ் இஸ் 2 அப்படின்னு எழுதியிருந்தேன். ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இதுவே ஃபால்ஸாக இருந்தால் அது கீழே நாட் ஒர்க்கிங் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நெஸ்டட் if else அப்படின்றது ஒரு இஃப்குள்ளார எத்தனை இஃப் கண்டிஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.